ஸோ ஹே guys, வெல்கம் டு ரைடர் ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் vlog. அந்த நம்ம ஃபர்ஸ்ட் vlogல நம்ம எங்க ப்ரோ போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சென்னைக்கு மிக அருகில், ஆக்சுவலி எக்ஸாக்டா சொல்லணும்னா சென்னைக்கு ரொம்ப மிக அருகில் தான். கிட்ட இருக்குன்னு 2 hours 3 ஹவர்ஸ்லாம் டிராவல் சொல்ல போறதுல. நீங்க ரொம்ப கிட்டவே தான் இருக்கு சென்னையில இருந்து. ஸோ ஈஸியா வந்துடலாம். அந்த வியூ பாயிண்ட்டுக்கு நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ஸோ எனக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ நான் பார்ப்போம். அது நல்ல வியூ பாயிண்ட்னு சொன்னாங்க போனவங்கெல்லாம். ஸோ எஸ், வியூ பாயிண்ட் போய் பார்த்தா தான் தெரியும் அது நல்ல பாயிண்டா இல்லை நல்ல பாயிண்டான்னு. இந்த vlog இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் vlogங்கிறதுனால வீடியோ ஆடியோ கிளாரிட்டிஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இருக்காது. நான் 4-5 டெஸ்டிங் போட்டு தான் எடுத்திருக்கேன். இன்கேஸ் வீடியோ குவாலிட்டி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இல்லை ஆடியோ குவாலிட்டியில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி என்ன ப்ராப்ளம்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்றேன். அப்பதான் உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் எங்கேஜிங்கா இருக்கும், எனக்கும் எங்கேஜிங்கா இருக்கும். ஸோ எஸ், அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்ன ப்ராப்ளம்னு. நான் vlog இது கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஒரே டிராஃபிக்கா இருக்கு. நான் அந்த vlog வியூ பாயிண்ட் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஆனா அந்த ஸ்பாட்டுக்கு லொகேஷன் வந்து உங்களுக்கு கூகுள் மேப் லொகேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். நான் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஸோ கைஸ், இந்த இடம் தான். அது எப்படின்னா கிராண்ட் கலாடா, பிவிஆர் பல்லாவரம் கிராண்ட் கலாடா இருக்குல்ல, அந்த கிராண்ட் கலாடாக்கு முன்னாடி வர லெஃப்ட் கரெக்டா. இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா நம்ம ஃப்ரைடே மார்க்கெட் இருக்குல்ல, பல்லாவர சந்தை, அந்த ரோடு, இந்த ரோடு பல்லாவர சந்தை ரோடு. அதை அப்படியே தாண்டிங்கன்னா இங்கே ஒரு ரயில்வே கிராசிங் இருக்குல்ல, இந்த ரயில்வே கிராசிங் தாண்டி போனால் நம்ம வியூ பாயிண்ட் வந்துடும். சும்மா சொல்லக்கூடாது, ஸ்பாட் ஒர்த்தான ஸ்பாட். எப்பாடி ஒரு வழியாக திறந்துட்டானுங்க பா. 2 நிமிஷம் 3 நிமிஷம் நினச்சா எவ்வளோ நேரம் மணிக்கு வச்சுக்கிறாங்க ப்ரோ. ஆமாடி, ரயில்வே கிராசிங் தான். டவர் டெஸ்டிங் அண்ட் ரிசர்ச் ஸ்டேஷன். ஸோ எஸ், ஒரு வழியாக ரயில்வே கிராசிங் கிராஸ் பண்ணியாச்சு. கைஸ், இங்கே ஒரு கையேந்தி பாண்ட் இருக்குல்ல, அதோ இந்த கையேந்தி பாண்டில் பரோட்டா மதியம் ஒரு 12:30 இல்லை 3 மணிக்கு மேலே வாங்க. 3 மணிக்கு மேலே அங்கே ஒரு பரோட்டா கொடுப்பாங்க. ஒர்த்தாக இருக்கும், செம்மையாக இருக்கும் அந்த பரோட்டா. சும்மா சொல்ல ஒரு அந்த அந்த கொடுக்குற காசுக்கு டேஸ்ட் எல்லாம் அப்படி இருக்கும். நம்ம ஸ்பாட்டு கிட்ட வந்தாச்சு. ஸ்பாட்டு நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைமு. பார்ப்போம், கிட்ட போய் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் எதையும் நம்ம போய் கன்ஃபார்ம் பண்ணாமல் நல்லா இருக்கா இல்லையா சொல்ல முடியாதுல்ல. லொக்கேஷன் வேறு எனக்கு கரெக்டாக தெரிலன்னா கூகுள் மேப் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அட்டேங்கப்பா, ரோடு ஒரு மாதிரி ஏறுது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஸ்லோப்பாகவே இருக்குது. உங்களுக்கு மேலேயே தான் போதே தவிர இங்கேயுமே கீழே இறங்கல ரோடு. கீழே இறங்கல, இல்லைன்னா நார்மலாக ஈவனாக போகல. இந்த ரைட்டு தான். எஸ், போலீஸ் பூத்துக்கு ஆப்போசிட் ரைட்டு. அட்டேங்கப்பா. ஆமாம், ஐயோ இந்த லெஃப்டா ரைட்டா? ஆமாம், இந்த ரைட்டு தான். அட்டேங்கப்பா, செம்மையாக இருக்கு ரோடு. ஐயோ, லைட்டாக எனக்கு இந்த கொடைக்கானல் வைப்ஸ் வருதுங்க. இங்கே கொடைக்கானலில் கூட ரோடு இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கொடைக்கானல் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரோடு இதே மாதிரி தான் இருக்கும், ஸ்லோப்பாக, ரொம்ப குறுகலான ரோடாக இருக்கும். ஒரு ஹில் ஸ்டேஷன் வைப்ஸ் இருக்கு, சீரியஸாக சொல்கிறேன். இது சென்னைக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இல்லையான்னு கூட தெரில. வந்தவங்க நம்புவீங்க, வராதவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஐயோ ஸ்பாட்டு. ஹேர் பின் பண்ணலாம் கிடையாது, ஆனால் ஸ்பாட்டு ஒர்த்து கிளம்பி வந்ததுக்கு.
டேங்கப்பா, உங்களுக்கு தெரியுதா? நான் ஆக்சிலரேட்டர் கம்மியா கொடுத்தாலே வண்டி ஸ்பீடு இறங்குது. ஆக்சிலரேட்டர் நிறைய கொடுத்தாதான் ஸ்பீடே ஏறுதே தவிர, இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிலரேட்டர் ஸ்பீடு இறங்குது. பாத்தீங்களா ஹிமாலயன் ஒருத்தர் பக்கம். ஐயோ ஸ்கிட் ஆகுது கைஸ் ரோடு, ஓவர் ஸ்பீடு வந்தீங்கன்னா. இந்த இடத்துல கியர் மாத்துறதுக்கு பதிலாக லோ கியர்ல ஹை ஆர்பிஎம் வச்சு ஓட்டினாதான் நல்லா இருக்கும். பேரிகேட் போட்டு முட்டாங்க. ஓகே ரைட்ரா. சா பேரிகேட்டை போட்டு முட்டாங்க கைஸ். எல்லாம் வந்துருக்கலாம். ஈவினிங் மேலே ஆயிடுச்சுங்கிறதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. கேட்டு போவோமா? டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால க்ளோஸ் பண்ணிட்டீங்களாடா? ஓகே ஓகே ஓகே. ஆமாண்ணா. ஓகேண்ணா. ஐயோ ஸ்பாட் ஆனால் ஒர்த்தாக தான் இருக்குது. சே மேலே அலௌடு இல்லையா கைஸ்? அப்புறம் அவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரில எனக்கு. பார்த்துட்டே இருக்காங்க, நம்ம கீழே போயிடலாம் பேசாம. படி ஐயோ வாரே வா, ஸ்பாட் அல்டிமேட்டாக இருக்குது. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டி ஆஃப் பண்ணிடுறேன். மேலே அலௌடு இல்லைங்கிறாங்க, ஆனால் அவனுங்க எப்படி வந்தானுங்கன்னு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்திருக்கானுங்க. உங்களுக்கு தெரியுதா அது ஏர்போர்ட் ரன்வே அங்கே தெரிதா பாருங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணவும் முடியாது யூடியூப்ல, ஆனால் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். அங்கே தெரிது பாருங்க ஒரு ஃப்ளைட்டு, ரன்வே தெரிது. பல்லாவரம் பிரிட்ஜு நல்லா இருக்கு ஸ்பாட்டு. ஆனால் மேலேயும் அலோவ் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன் அலோவ் பண்ணலன்னு தெரில. வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு. ஓவர் ஸ்பாட் நல்லா தானே இருக்கு, விடலாம்ல. சா இருங்க நான் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இடத்துல நல்ல வியூ பாயிண்ட் இருக்கான்னு பார்க்குறேன். இந்த இடத்துல அவ்வளோ பெருசாக தெரில. அதுதான் அந்த ரிசர்ச் ஸ்டேஷன் போல் இருக்கு. அது டவர் இருக்கு பார்த்தீங்களா, சிக்னல் ரிசீவ் பண்ணுறதுக்கான ரிசர்ச் ஸ்டேஷன் நினைக்கிறேன். மாடி நான் ஆக்சிலரேட்டரே கொடுக்கல, வண்டி அதுவாக தானாக மூவ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக நானே கியர் மாற்ற வேண்டியதாக இருக்கு அது போகிற ஸ்பீடுக்கு. இங்கே ஸ்பாட் நல்லா இருக்குமா? இங்கே தான் தெரிதா பார்ப்போமா? ஆமாடி இருங்க முன்னாடி போய் நிறுத்திக்கலாம். அலோடு கிடையாதுன்ட்டாங்க, அதான் கஷ்டமாகுது. சார் இவ்வளோ போய் பார்ப்போமா? இருங்க சைட் லாக் பண்ணிடுறேன். அது ஒரு பழக்கமாகவே வர மாட்டேங்குது சைட் லாக் பண்ணுறது. ஆனால் கைஸ் நீங்கள் எப்பயுமே சைட் லாக் பண்ணிட்டு போங்க. அதுவும் இந்த மாதிரி தெரியாத ஏரியாலாம் நிறுத்திட்டு போகிறீங்கன்னா. ஏரியா எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு ஏரியா ரிஸ்க்கும் சரி ரிஸ்காகவும் இருக்கும். என்னங்கடா எங்கெங்கேயோ போகுது. ஜீசஸ் அடேங்கப்பா. ஓ இதுதான் ஏர்போர்ட் வியூ பாயிண்டா? ஓகே மேலே இருக்கிறது மவுண்டன் வியூ பாயிண்ட்டு. மவுண்டன் வியூ பாயிண்ட் பிளாக் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக ஜீசஸ்னு போட்டிருக்கு. ஆமாடி இடமே தனியாக இருக்குதியா.
கொஞ்சம் வில்லங்கமான இடம் தானோ. இங்கேயும் அதுன்னு தெரில, ஃபுல்லாக மரமாக வளர்ந்து கிடக்கு. ஜீசஸ், ஐயோ. அது தெரியுதா உங்களுக்கு ஃப்ளைட்டு, ரெட் கலர் ஃப்ளைட்டு தெரியுதான்னு தெரியலையா. ஏர்போர்ட் ரன்வே ஸ்பாட் நல்லா இருக்கு. கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. ஸ்பாட் நல்லா தான் இருக்குது, பட் மேலே விட்டால் இன்னும் நல்லா இருக்கும். ஐயோ, இதனால தான் அவ்வளோ ஃபேமஸ் ஆகல போல ஏரியா. நான் கூட யோசிச்சேன், இவ்வளோ நல்ல வியூ பாயிண்ட் இருக்கிற இடம் ஏன்டா பெருசாக டூரிஸ்ட் அட்ராக்ஷனே இல்லைன்னு. அலௌடு கிடையாதுல்ல, ரிசர்ச் ஸ்டேஷன் அங்கே பக்கத்துலேயே இருக்குங்கிறதுனால டூரிஸ்ட் யாரும் அலோவ் பண்ணுறதில்ல போல். செக்யூரிட்டிக்கு த்ரெட் வந்துடும், நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு த்ரெட் வந்துடும். ஐயோ, நல்லா இருக்கு. யாரும் பெருசாக வரல போல, குப்பை கம்மியாக தான் இருக்குது. இருங்க, வேறு ஏதாவது ஸ்பாட் இருக்கான்னு போய் பார்ப்போம். ஆமாடி, மூச்சு வாங்குற சாமி. வண்டி பத்திரமா இருக்குதான்னு பார்த்துக்கிட்டேன். ஐயோ, கொஞ்சம் பார்த்து தான் வரணும்ண்ணா, கால் வலிக்குது. தனியாக வராதிங்க கைஸ். ஐயோ, ஐயோ ஒழுக்குது. ஆஹா, இதெல்லாம் வியூ பாயிண்ட்டு. ரயில்வே ட்ராக்கு நம்ம கிராஸ் பண்ணி வந்த ரயில்வே ட்ராக்கு. எங்கடா ரன்வே? அதோ ரன்வே, ஃபுல்லாக ரன்வே தான். ஐயோ, வர்த்தி ஸ்பாட். கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏறி போகிறது, வழுக்குது. செப்பல்லாம் போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்க முடியாது. ஒரு ஷூ போட்டு வந்துடுங்க, ஷூ போட்டு வரதான் பெஸ்ட்டு என்ன கேட்டால். இதனால போக முடியாது எங்கேயும், அங்கேயும் வழி இல்லை, அங்கேயும் வழி இல்லை. ஐ திங்க் திஸ் இஸ் த லாஸ்ட் வியூ பாயிண்ட். சூப்பராக இருக்கு. ஐயோ டேங்கப்பா, இப்போ ட்ரெயின் போகுது. ஸோ யாரா கிளம்பியாச்சு. ஐயோ, ஸ்பாட் ஒர்த்து தான். அந்த பேரிகேட் மட்டும் க்ளோஸ் பண்ணாமல் வந்துருக்கலாம்.
ஒருத்தர்கிட்ட கேட்டால் எப்பயும் ஓப்பன் பண்ணி தான் இருக்கும், இப்போ திடீர்னு க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்றாரு. இன்னொருத்தர்கிட்ட கேட்டால் இல்லை ப்ரோ அது எப்பயுமே க்ளோஸ்டு தான், அதுக்கு மேலே அலௌடு இல்லைங்கிறாங்க. ஒரு மாதிரி மிக்சடு ஒப்பீனியன்ஸ் இருக்குது. டைமும் ஆனதுனால நானும் எதுவும் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தோன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். நான் லிட்டரலாக த்ராட்லே கொடுக்கல, ஆக்சிலரேஷனே கொடுக்கல, வண்டி ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ ஸ்பீட் போகுது. அங்கே பாருங்க, ஈஸியாக 30 போகுது. அந்தளவுக்கு ஸ்லோப்பியாக இருக்குது ரோடு. எங்கப்பா, ஆனால் ரோடு ஸ்லோப்பியாக இருந்தாலும் ஒரு மாதிரி கல்லாக இருக்குது கைஸ். ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் நான் ஏபிஎஸ் பைக்ஸ்லாம் ஈஸியாக ஸ்கிட் ஆகிடும். இவர்கிட்ட தான் கேட்டேன், இந்த ப்ரோட்ட தான் கேட்டேன். இவர் தான் எப்பயும் ஓப்பன் ஆகிருக்கும், பட் திடீர்னு இப்போ க்ளோஸ் ஆகிருக்குனாரு. இன்னொருத்தட்ட கேட்டதுக்கு அந்த மாதிரி சொன்னார். சரி எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், நைட் டைமு, நைட் டைமுன்னு இல்லை, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா 6 ஆகிடுச்சு, ஈவினிங் 6 PM ஆகிடுச்சு. சரி இதுக்கு மேலே எதுக்கு, மேலே ஆஃபீஸர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாராக இருந்தாலும் மாட்டிப்போம், அதுவும் ரிஸ்க்கு தான். ஓ சரி கிளம்பலாம் அப்படின்னு தான் கிளம்பியாச்சு. நான் முடிஞ்சால் இன்னொரு நாள் வர முடிஞ்சால் அது ஓப்பன் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதை இன்னொரு விலாக் போடுறேன். இருங்க. அம்மாடி ரோடு ஆனால் கொஞ்சம் வெள்ளங்கமாக தான் ப்ரோ இருக்குது. ஐயோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த விலாக் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அதாவது உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் பண்ணுறேன். அதே மாதிரி மூவி ரிவ்யூஸ் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இதே மோட்டோ விலாக் செட்டப்பில் எனக்கு மூவி ரிவ்யூஸ்ன்னு இல்லாமல் என்னோட வியூ, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டுமே கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கண்டென்ட் இந்த விலாக் செட்டப்பில் உங்களுக்கு பிடிக்கும்னா எனக்கு சொல்லுங்கள். இல்லை ப்ரோ வேணாம் அப்படின்னா சொல்லிவிடுங்க. நீங்கள் சொல்கிறத எடுத்து தான் உங்களோட ஃபேவரட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் கண்டென்ட் போட முடியும். எனக்கு பிடிச்சதை தாண்டி உங்களையும் என்கேஜிங்காக வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்ஸ், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் தான் போட முடியும், ஹெல்ப்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தான் போட முடியும். ஸோ நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது, சொல்லுவீங்க நம்புகிறேன். ஸோ எஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எப்பயும் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுருங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லாம் வராது. வீடியோவும் பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கிறப்போ பாருங்கள். இதுக்குன்னு வேலையை விட்டுட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. என் வீடியோவை உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்போ உங்களோட ஃப்ரீ டைமில் மட்டும் பாருங்கள். ஸோ எஸ், முடிச்சுக்கலாமா? பாய்.